எப்படி இருக்கீங்கன்றதை தாண்டி எப்படி அப்படியே இருக்கீங்க இவ்வளோ இயர்ஸா? சொல்ல போனோன்னா அது நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு ஃபேஸ். இப்போ வரைக்குமே கனாக்காலம் காலங்கள் நிறைய சீசன்ஸ் வந்தாலுமே டில் நவ் அந்த சீசன் வந்து ஒரு கல்ட்டுனே சொல்லலாம். அப்படின்றப்போ நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து சங்கவி அடுத்து வேற ஒரு இதில் பார்ப்போன்ட்டு, இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. எதனால அப்படி போனீங்க? இது வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் முடியாது, போய் படி, டாக்டர் முடிச்சுட்டு ஸோ நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து திரும்ப வந்திருக்கேன். டென்டிஸ்ட்மே நீங்கள் ரொம்ப பிடிச்சி பண்ணது தானா? கண்டிப்பாக பிடிச்சி தான் பண்ணேன். அண்ட் நான் ஒரு நல்ல டாக்டர் நானே சொல்லக்கூடாது, பட் என்கிட்டேருந்து யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்களோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனாலுமே பேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங். ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ், ஒரு 9 இயர்ஸ் நாட் இன்டு ஆக்டிங் கேரியர்ன்றப்போ எப்படி திருப்பி வந்து இது நடந்தது, எப்படி இந்த மேஜிக் ஹேப்பன் அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு? ஏற்கனவே ரிட்டர்ன் ஆகணும்னு தான் இருந்தது. அண்ட் ஐ தாட் இதய முரளி இஸ் த பர்ஃபெக்ட் ரீஎன்ட்ரி பிகாஸ் இட் ஹாஸ் லாட் ஆஃப் நாஸ்டால்ஜியா அண்ட் ஃபீலிங்ஸ் வெரி சிமிலர் டு கேகேகே. இப்போ உங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் தானே அந்த சங்கவி, கனாக்காலம் காலங்களில் வந்து நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்களா பீப்புள்? இப்போவே நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு நிறைய வருஷம் பிரேக் எடுத்ததுனால சரி நானும் ஐ க்ரோன் ஃப்ரம் தென் யாருக்கும் ஞாபகம் இருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி ஐ லுக் தி சேம். Mabel, South India's most celebrated women's wear brand. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic, Andaman Institute of Hotel Management and Catering Hospital Management. Admission நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கீங்கன்றதை தாண்டி எப்படி அப்படியே இருக்கீங்க இவ்வளோ இயர்ஸா அப்படி தான் கேட்கணும். ஏதாவது ஆன்டி ஏஜிங் ஏதாவது பண்ணுறீங்களா? குட் ஜீன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், ஐ எம் லக்கி ஜீன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஐ ஹவ் மை 98-year-old கிராண்ட் மதர். அவங்க வந்து பார்க்குறதுக்கு 98 மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒரு 70 மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் அப்படியே அந்த ஜீன்ஸ் கேரி அவுட் ஆகுதுன்னு. எஸ் மேம். ஸோ உங்கள் ஜேர்னியை பார்க்குறப்பவே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, என்னடா ஒன்றுமே புரியலையே அந்த மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து கனாக்காலம் காலங்களில் வந்து ஒரு ஃபீமேல் லீடாக பண்ணியிருப்பீங்க, உடனே வந்து பார்த்தீங்கன்னா NDTVயில் வந்து நியூஸ் ஆங்கராக பண்ணியிருப்பீங்க, அப்புறம் டாக்டராக பண்ணியிருப்பீங்க. சடனாக பார்த்தா எங்கடா காணுமேன்னு பார்த்தா ரொம்ப இயர்ஸ் கழித்து திருப்பி ஒரு கம்பேக். என்னடா இது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ப்ளீஸ் நீங்கள் அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். ஆமாம், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஐ திங்க் லைஃப்பில் நான் வெரைட்டியாக பண்ணியிருக்கேன். பட் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஐ வாஸ் அன் ஆக்டர் பிஃபோர் ஐ வாஸ் அ டாக்டர். சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சது, தியேட்டரோட ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுறது, நடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக என்ஜாய் பண்ணி பண்ணுது. அண்ட் டிவி வந்து கிராஜுவலாக ஐ வாஸ் பிக்ட் ஃப்ரம் செலக்டட் பிகாஸ் ஆஃப் தியேட்டர். அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த NDTV ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. சொல்ல போனோன்னா அது நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு ஃபேஸ். நியூஸ் ஆங்கராக நான் பண்ணுவேன்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. தட் டு இன் லைவ் ஷோ. எஸ், ப்ளஸ் நான் ஜேர்னலிஸ்ட்டும் இல்லை, எனக்கு ஜேர்னலிசம் பேக்ரவுண்டும் இல்லை. அத்தனைக்கும் நியூஸில் எப்படின்னா நாங்களே போய் நியூஸ் எழுதணும், அவங்க பாயிண்டர்ஸ் கொடுப்பாங்க அண்ட் நீங்கள் நியூஸை எழுதிட்டு நியூஸ் படிக்கணும். ஸோ டெய்லி வந்து மத்தியானம் போய் நியூஸ் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு எழுதி, ஏன்னா நாங்கள் தான் வாசிக்க போகிறோம் இல்லைங்களா, ஸோ நாங்களே தான் எழுதணும். ஸோ அது வந்து வாஸ் வெரி என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சிங்கான இது. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அது ஒரு 3 years நான் NDTV நியூஸ் ஆங்கராக இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பூட்டு ஆக்சுவலி வந்து எங்களுக்கு என்னன்னா, எப்பயுமே ஒரு சீரியல் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன நினைப்பாங்க, இவங்க அடுத்து வந்து மேபி படத்தில் ஹீரோயினாக நடிப்பாங்க, இல்லை மேபி விஜய் டிவிலே திருப்பி ஹீரோயினாக வேறு ஏதாவது சீரியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்கள் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா, சங்கவி வந்து அந்த அளவுக்கு ஒரு ரீச்சு, அவ்வளோ பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே கனாக்காலம் காலங்கள் நிறைய சீசன்ஸ் வந்தாலுமே டில் நவ் அந்த சீசன் வந்து ஒரு கல்ட்டுனே சொல்லலாம். லைக் அவ்வளோ பிடிச்ச ஒரு சீசன். அப்படின்றப்போ நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தது வந்து சங்கவி அடுத்து வேற ஒரு இதில் பார்ப்போன்ட்டு, இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. எதனால அப்படி போனீங்க? படிக்கணும்னு தான். எனக்கு டாக்டராக போகிறேன்னு தெரியும். ஐ கம் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ
நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியும். அதே சமயம் நான் வந்து ஆக்டிங் கூட பண்ணணுன்ட்டு எனக்குமே ஆசை. ஆனால் நல்லா படிக்கிறதுனால தான் என்னை இது பண்ண விட்டாங்க ஆக்டிங் வீட்டில். ஸோ பட் அந்த கரெக்டான டைம் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபில்ம் ஆஃபர்ஸ். நீங்கள் கேட்ட மாதிரி லீடாக இருந்தேன் கனா காணும் காலங்கள். ப்ளஸ் அது ஒரு கல்ட் சீரீஸ், சூப்பர் ஹிட். ஸோ அதோட ரீச் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ உண்மையை சொல்ல போனோன்னா ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபில்ம் ஆஃபர்ஸ், தமிழில் மட்டும் இல்லை, ஈவன் இன் அதர் லாங்குவேஜஸ். பட் சேட்லி அப்போ என்னால் எடுத்துக்க முடியல. பட் இப்போது யோசித்து பார்க்கும்போது மேபி தட் வாஸ் த ரைட் டிசிஷன். எனக்கு ரொம்ப சின்ன வயசு அப்போது. நான் வந்து இண்டஸ்ட்ரியை ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டேன். இண்டஸ்ட்ரி ஹேண்டில் பண்ண ஒரு சர்டன் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தேவை. ஸோ ஒரு விதத்தில் இப்படியே யோசிக்கலாம், அப்படியே யோசிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்க கோல்டன் எரா வந்து டைம்ல வந்து எத்தனை ஆஃபர்ஸ் நீங்கள் எப்படி விட்டுட்டு போனீங்க? உண்மைதான். பட் ஐ ஃபீல் ஐ எம் மோர் மெச்சூர் நவ். ஐ எம் ஏபிள் டு ஹேண்டில் த இண்டஸ்ட்ரி நவ் அண்ட் ஐ வாண்ட் டு டூ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் நவ். இப்போ வந்து எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் ஐ லைக் திஸ் ஃபேஸ். ஏன்னா என்னால் டெசிஷன் எடுத்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லைக் திஸ் செகண்ட் இன்னிங்ஸ். அந்த பிரேக் நான் எடுக்கலைன்னா ஒரு வேளை ஐ ஒன்ட் பி ஹியர் இன் திஸ் ஃபேஸ். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ் ஒரு காரணத்துக்காக வருது லைஃப்லன்னு யோசிச்சு போக வேண்டியதுதான். எனக்கான ஒரு சின்ன க்யூரியாசிட்டி என்னன்னா, உங்களுக்கு நிறைய படங்கள் வந்துச்சு நீங்கள்ல, என்னென்ன படம் மிஸ் ஆச்சுன்னு சொல்லலாமா? மேபி இந்த படத்தில் நான் தான் பண்ணியிருக்க வேண்டியது, பட் அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அது வந்து இப்போ சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது? ஓகே சொல்லலாம் மேம். நோட்புக், சரோஜா, ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் கூட இல்லை. பட் வெரி ப்ராமினென்ட் டைரக்டர்ஸ், நிறைய ப்ராமினென்ட் டைரக்டர்ஸ் பெரிய ப்ராஜெக்ட்ஸாக கூப்பிட்டுருந்தாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து கூட ஐயோ இது பண்ணியிருக்கணுமேன்ட்டு. பட் நிஜமாகவே ஐ வாஸ் டூ யங் அட் தட் டைம் அண்ட் அது வந்து டெஃபினெட்லி வுட்ன்ட் ஹவ் பீன் த ரைட் டைம். யா மேபி நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு பெரிய ஹிட்டாக இருந்து அதுக்கப்புறம் போயிருப்பேன். ஓகே. ஸோ இது வந்து வீட்டில் வந்து அவங்க வந்து இதெல்லாம் முடியாது, போய் படி, டாக்டர் முடிச்சுட்டு. ஸோ நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து திரும்ப வந்திருக்கேன். சரி நான் படிச்சுட்டேன், பண்ணிட்டேன் அண்ட் இப்போ எனக்கு எஜுகேஷன் இருக்குது டு ஃபால் பேக். எஜுகேஷன் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் நிறைய டாக்டர்ஸ் இப்போ ஆக்டர்ஸாக இருக்காங்களே. ஸோ ஐ கேம் பேக் டு மை ஃபர்ஸ்ட் லவ். ஓகே. ஸோ ஆனால் டென்டிஸ்ட்மே நீங்கள் ரொம்ப பிடிச்சி பண்ணது தானா? ஆமாம். இது ஒரு முன்னாடி இன்டர்வியூவில் கூட சொன்னேன். ஆக்சுவலி நான் ஐ வாண்டட் டு பி அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் எனக்கு எப்போவுமே ஒரு ஃபேசினேஷன் கைனகாலஜி. பட் எனக்கு 12th முடித்ததும் அந்த மார்க்கில் கட் ஆஃபில் டென்டிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ அப்போ வந்து பொண்ணு டென்டிஸ்ட்ரி வந்து 6-7 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம், கைனகாலஜினா நைட்டு வந்து கால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இதே நீ படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ டுக் டென்டிஸ்ட்ரி அண்ட் ஆர்த்தோடான்டிக்ஸ் சொல்லி அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. இந்த பிரேசஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி. ஆமாம் கண்டிப்பாக பிடிச்சி தான் பண்ணேன். அண்ட் நான் ஒரு நல்ல டாக்டர் நானே சொல்லக்கூடாது. பட் என்கிட்டேருந்து யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்களோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனாலுமே பேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் அப்பையிலேருந்து. ஆனால் உங்களுக்கு தோணிட்டே இருக்குமா, என்னதான் நம்ம டென்டிஸ்டாக இருந்தாலும் அப்ராடில் இருந்தாலுமே பட் நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம அந்த ஆக்டிங் அது எனக்கு தெரியும் மனசுல, எனக்கு என்னைக்குமே நான் ரிட்டர்ன் ஆக போறேன்னு எனக்கு இருந்துச்சா? ஓகே. ஒவ்வொரு ஃபேஸ்லயும் சரி அடுத்த வருஷம் அப்படி இருந்தது. ஆஃபர்ஸ் நடுவில் வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ த வேர்ல்டு இஸ் அ ஸ்மால் பிளேஸ், எல்லாம் சோஷியல் மீடியாவோட கனெக்டடாக தானே இருக்கும். ஸோ நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது வரீங்களா. அது ரைட் டைம்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் வாஸ் த ரைட் டைம் அண்ட் 1.5 years முன்னாடி நான் திருப்பி ஆக்டிங் ஃபுல்லாக வந்துட்டேன். ஓகே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சாங்க, ஓகே இவங்க வந்து அவங்க வேறு ட்ராக் வந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் திருப்பி நாட் இன் டு சினிமா ஆக்டிங் வரமாட்டாங்கன்னு நினச்ச ஒரு டைமில் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக வந்து நீங்கள் சடனாக இதே முறையில் ட்ரெய்லரில் இருக்கீங்க, உங்களை பார்த்து எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஸோ இது எப்படி வந்து நடந்துச்சு ஆஃப்டர் ஸோ லாங் இயர்ஸ், ஒரு 9 years நாட் இன் டு ஆக்டிங் கேரியர்ன்றப்போ எப்படி திருப்பி வந்து இது நடந்தது, எப்படி இந்த மேஜிக் ஹேப்பன் அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு? ஸோ நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஹஸ் மேட் த வேர்ல்ட் ஸ்மாலர் அண்ட் ஆனால் நான் வந்து என்றைக்குமே விட்டுட்டு போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணதில்லை. அதாவது நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தேன்,
அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் ஆக்டிங் பண்ண மாட்டேன்னு நான் எனக்குமே அனௌன்ஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் நடுவில் அப்பப்போ ஏதாவது இன்டர்வியூ ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் ஏதாவது ஒரு சேனல் இன்டர்வியூ பண்ணாலுமே நான் வந்து திருப்பி வரப்போகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் வந்தப்போ பேஸ்ட் ஆன் யூனோ கேகேகே, சங்கவி அந்த மெமரிஸ் வச்சு தான் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ரோல் ஆஃபர் பண்ணாங்க. I grabbed it because ஏற்கனவே ரிட்டர்ன் ஆகணும் தான் இருந்தது. அண்ட் ஐ தாட் இதய முரளி was the perfect re-entry because it has lot of nostalgia and feelings very similar to KKK. ஸ்டோரி வந்து சிமிலாரிட்டியே இல்லை, பட் அந்த காலேஜ் டேஸ் அப்படி ஆமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப், லவ், எனக்கு அதெல்லாம் அதோட ஞாபகம் தான் இருந்தது. ஸோ நான் வந்து உடனே வந்து நான் டிரெக்டர் கிட்ட அது எந்த ரோலாக இருந்தால் பரவாயில்ல, பட் இதே முரளி would be the perfect re-entryன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஏதாச்சும் எங்களுக்கு சொல்ல முடியுமா அபவுட் இந்த பர்டிகுலர் மூவியில் என்னோட ரோல் இப்படி இருக்கும், இல்லை வந்து மேபி ஏதாச்சும் ஒரு சின்ன ஹிண்ட்டு? ஸோ என்னன்னு சொல்ல முடியாது, பட் அதான் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு ப்ராமினென்ட் ஃபேஸில் கோஇன்சிடென்ட்லி நான் வந்து இந்த படத்துலையும் ஒரு டாக்டர். ஓகே, பரவாயில்ல, சூப்பர்ல. யா, ஸோ கோஇன்சிடென்ட்லி அது வந்து ஃபுல் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் அது மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. அண்ட் நீங்கள் பார்த்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. நீங்கள் வந்து இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களான்னு நினச்சி போய் பார்க்கும்போது யூ வில் கெட் டு நோ இன்னும் சர்ப்ரைசஸ் இருக்குது. இன்னும் இவங்களாம் இருக்காங்களா அந்த மாதிரி இருக்குமா? யா, இன்னும் சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ அண்ட் மியூசிக் இஸ் சூப்பர். விஷுவல்ஸ் வந்து என்னாலே நம்ப முடியல, எல்லாரையும் அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி என்ஜாயபிள் மூவி. ப்ளஸ் நான் இது ரீசெண்டாகவும் சொல்லியிருக்கேன், நிறைய வருஷமாக என்ன சொல்கிறது, ஒரு ஓல்ட் ஸ்கூல் லவ், நாஸ்டால்ஜியா, காலேஜ், ஸ்கூல் இப்படி ஒரு படத்தை எடுத்ததில்லை. ஸோ ஐ ரியலி ஹாவ் டு அப்ரிஷியேட் த டைரக்டர் ஃபார் திஸ். ஏன்னா அவர் வந்து அதை கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேர் அது மறந்துட்டாங்க. ஸோ திஸ் மூவி ஐ திங்க் வில் பிரிங் பேக் ஆல் தோஸ் ஃபீலிங்ஸ். யா, எஸ். அண்ட் வந்து இப்போ உங்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா, நீங்கள் தானே அந்த சங்கவி, கனகாலம் காலங்களை வந்து நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்களா பீப்புள்? ஸோ ஐ ஆனஸ்ட்லி ஹாவ் டு பி வெரி தேங்க்ஃபுல். நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தெரியல. ஓகே, பட் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பித்து நான் இந்த படத்தில் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நிறையா பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் யாருமே என்ன முனிஷா, இந்த எல்லாம் சங்கவி பேசாமல் என் பேரே நான் சங்கவிக்கு மாற்ற எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு, பேர் முனிஷாவா சங்கவி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ என்னை வந்து எல்லா இடத்துலையும் சங்கவின்னு தான் கூப்பிடுறாங்க. நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சில பேர் ஐவ் க்ரோன் அப், சிலவங்க அதே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து என்னை பிக் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு 100% ஷீ இஸ் பேக்குன்றது ஒரு கான்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் இப்போவே நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அது வந்து ஒரு நிறைய வருஷம் பிரேக் எடுத்ததுனால சரி நானும் ஐவ் க்ரோன் ஃப்ரம் தென் யாருக்கும் ஞாபகம் இருக்கு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி ஐ லுக் தி சேம். ஸோ நீங்கள் ஆன்டி ஏஜிங் ஆகுறதுனால வந்து இன்னும் நீங்கள் அப்படியே சங்கவியாகவே எல்லாருக்கும் தெரியுறீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம் தான், கேட்குறதுக்கே நல்லா. எஸ். ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ இயர்ஸ் வந்து லைக் தமிழ்நாட்டில் இல்லாமல் அப்ராட்ல இருந்தது எவ்வளோ இயர்ஸ் இருந்தீங்க? ஸோ வந்துட்டு தான் போவேன். ஏன்னா என் ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. எங்கள் அம்மா, அப்பா, பிரதர் எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ எவ்ரி இயர் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு நான் படிக்க கனடா போயிருந்தேன். அப்போது ஒன்ஸ் a year ஆகுது கண்டிப்பாக வருவேன். அங்கே குளிர் தாங்காமல் நான் துபாய் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அண்ட் ஐ வாஸ் இன் துபாய். ஸோ இங்கே தான் பக்கத்தில் தான். அதனால் வருஷத்தில் 3 வாட்டியாவது வந்துட்டு போவேன். எவ்ரி 3-4 months வந்துட்டு போயிடுவேன். ஸோ சென்னையில் இல்லைன்ட்டு இல்லை, வந்துட்டு போவேன். ஓகே. ஆனால் உங்களுக்கு தோண்டிகிட்டே இருக்குமா, நீங்கள் வந்து நடித்த அந்த ஒரு பிளேஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண அந்த ரோடாக இருக்கட்டும், இது கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் அது ஒரு சூப்பரான காலம் இல்லை, அப்போ நம்ம ஆக்டிங் பண்ண டேஸ்? கண்டிப்பாக எவ்ரி டைம் நான் வந்து சென்னையில் இருக்கச்ச நான் என்ன பண்ணுறேன் லைஃப்பில், இதுதான் என்னோட காலிங். ஏன்னா உண்மையை சொல்ல போனேன்னா நான் வந்து ஒரு கிளினிக், ஐம் அ டாக்டர், ஒரு கிளினிக்கில் உட்காந்து வேலை செய்யும்போது அந்த வேலையை நல்லா செய்வேன். பட் எப்படா வீட்டுக்கு போனோன்னு கூட இருக்கும். ஆனால் when I'm on set in front of a camera,
அது வந்து ஒரு 22 hours நான்-ஸ்டாப் ஷூட்டாக இருந்தாலுமே இருந்தால் கூட ஐ என்ஜாய் இட். எப்போ பேக்கப்பு டயர்ட் ஆயிடுச்சு அப்படி வந்து தோணவே மாட்டேங்குது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ நோ ஐ லவ் இட் ஸோ மச். ஸோ நவ் ஐ நோ நான் வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி ஆக்டிங் ஆரம்பித்ததும் செட்டில் இருக்கும்போது நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஸோ நவ் ஐ நோ இட்ஸ் மை ட்ரூ காலிங். எஸ், ஓகே. ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் ஷேர் பண்ண முடியுமா? நீங்கள் வந்து சென்னையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேஸாக இருக்கலாம், இல்லை இங்கே போகிறப்ப வந்து எனக்கு இந்த ஒரு மெமரி ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு கோல்டன் டேஸ், நீங்கள் ஒரு 10 years பேக் நீங்கள் இங்கே இருந்தப்போ கனாக்காலம் காலங்களை பண்ணுறப்போ, அது ஏதாவது ஒரு பிளேஸ் ஞாபகம் இருக்கா பர்டிகுலராக? அந்த கில்போக்கில் செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல்னு இருக்குது. அங்கே தான் நாங்கள் மெயினாக ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவோம். அந்த ரெட் பிரிக்கு பழைய காலத்து ஸ்கூல் பிரிட்டிஷ் இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதை வந்து க்ராஸ் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி சர்டன் ஏரியாஸ் எங்கெல்லாம் ஷூட் பண்ணுமோ அந்த ஸ்கூல் வந்து மெயினாக பாஸ் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வரும். அதுவும் இல்லாமல் ஃபேவரட் ஸ்பாட்ஸ் சென்னையில் முன்னாடி இருந்தது, இப்போ கூட நிறைய இடம். ஐம் அ ஃபூடி. ஸோ எனக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பிடிக்கும், காஃபி ஷாப்ஸ் பிடிக்கும். நான் வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் அப்பப்போ பிடிச்சி சாப்பிட்ட ஐட்டம் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ Mabel, South India's most celebrated women's wear brand. உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். We Care Hair and Skin Clinic, அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். அட்மிஷன் நடைபெறுகிறது. படிக்கும் போதே ரூபாய் 5000 to 15000 வரை சம்பாதிக்கலாம்.